ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின செக்ஸ் ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டிங்கிற புக்கில் இருந்து மிஸ்டரி ஆஃப் உமன்ஹுட் அண்ட் மேன்ஹுட்டை பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் முந்தின வீக் வந்து இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து 3rd வீக். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்த விஷயம் வந்து ஃபெமினைன் குவாலிட்டி, மஸ்குலின் குவாலிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஃபெமினைன் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அப்படின்னா என்ன, மஸ்குலின் குவாலிட்டினா என்ன. ஸோ ஃபெமினைன் குவாலிட்டி அண்ட் மஸ்குலின் குவாலிட்டிங்கிறது வந்து ஆண் பெண் அதை வந்து குறிக்கிறது வந்து கிடையாது. ஸோ ஃபெமினைன் அப்படின்னா வந்து ஆண் தன்மை, மஸ்குலின் அப்படின்னா ஃபெமினைன் அப்படின்னா பெண் தன்மை, மஸ்குலின் அப்படின்னா வந்து ஆண் தன்மை. ஸோ இதில் ஒரு ஆணுக்கும் வந்து அந்த ஃபெமினைன் குவாலிட்டி இருக்கும், ஒரு பெண்ணுக்கும் வந்து மஸ்குலின் குவாலிட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபெமினைன் குவாலிட்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் மஸ்குலின் குவாலிட்டிஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து படிக்கும்போது ஒரு சார்ட் பற்றி நம்ம வந்து படித்தோம். ஸோ ஹியூமன் பாடி வந்து ஃபிசிக்கல் பாடி அவங்களுக்கு இருக்குது, இமோஷனல் பாடி உணர்வுகளுக்கான உடல் இருக்குது, மென்டல் பாடி ஸோ எண்ணங்களுக்கான உடல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் பாடியில் வந்து மஸ்குலின் குவாலிட்டி அந்த ஆண் தன்மையை வந்து இருக்கும். ஸோ இமோஷனல் பாடியில் வந்து பெண் தன்மையானது வந்து இருக்கும். ஸோ மென்டல் பாடியில் வந்து எகெயின் வந்து ஆண் தன்மையானது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஹையர் பாடியில் ஸோ அது வந்து அந்த மாதிரி வந்து மாறிட்டே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த இதில் வந்து ஃபெமினைன் குவாலிட்டி, மஸ்குலின் குவாலிட்டி, ஃபெமினைன் குவாலிட்டி சொல்லி மாறி மாறி வரும். ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து பெண் ஆணாக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபிசிக்கல் பாடியில் வந்து அதிகமான அளவில் அந்த மஸ்குலின் குவாலிட்டியானது வந்து இருக்கும். ஸோ ஆணாக வந்து பிறக்கிறவங்களுக்கு. ஸோ அதே வந்து பெண்ணாக வந்து பிறக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட உணர்வுகளுக்கான உடலில் வந்து அந்த பெண் தன்மையானது வந்து அதிகமானதாக வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆண்களுக்கு வந்து அந்த மஸ்குலின் குவாலிட்டி வந்து அவங்க ஃபிசிக்கல் பாடியில் அதிகமாக இருக்கிறனால தான் ஸோ அவங்க வந்து பெண்களில் வந்து பார்க்கும்போது அவங்க அந்த உடல் ரீதியான கவர்ச்சிக்கு அவங்க முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதே இது வந்து ஒரு பெண்களுக்கு வந்து அவங்களோட உணர்வுகளுக்கான உடலில் வந்து அந்த பெண் தன்மை அதிகமாக இருக்கிறவங்க தான் பெண்களாக பிறக்க முடியும் வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த உணர்வுகளுக்கான உடலில் வந்து அந்த ஃபெமினைன் குவாலிட்டி அந்த ஆண் தன்மையை வந்து அதிகமானதாக இருக்கிறனால ஸோ அவங்க வந்து எதிர்ப்பாடு ஆண்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்க உடல் கவர்ச்சியை விட அவங்களோட அந்த ஆணோட இமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அவங்கள நோக்கி வந்து அவங்க வந்து கவரப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், ஸோ அப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேரும்போது பெண்ணானவள் வந்து அந்த ஆணை வந்து தன்னோட அவங்களோட அந்த உடல் சார்ந்தே இருக்கக்கூடிய எண்ணத்திலிருந்து அவங்கள வந்து உணர்வுகள் சார்ந்த எண்ணத்துக்கு வந்து அவங்க வந்து உயர்த்துவாங்க அப்படிங்கிறத வந்து படித்தோம். ஸோ அப்போ அந்த ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து உயர்த்துவாங்க. ஸோ இந்த மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது when the man is rise from a mental focus he can then develop his essential will and spiritual will. ஸோ அப்போ ஒரு ஆண் வந்து தன்னோட மென்டல் பாடி வந்து எண்ணங்களுக்கான உடலில் வந்து மஸ்குலின் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறனால ஸோ பெண்களை காட்டிலும் ஆண்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவு வந்து அவங்க இன்டெலிஜென்ட்டாக கம்பேரிட்டிவாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பெண்ணோட உதவியால் தன்னோட மைண்டை வந்து டெவலப் செய்த ஆண் வந்து ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து பெண்ணை வந்து அவங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி 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 ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஸோ ஒருத்தவங்க எதில் சிறந்ததாக இருக்காங்களோ அந்த இதில் வந்து பெண்களையும் வந்து தனக்கு சமமாக ஆக்குற மாதிரி, அதே மாதிரி ஒரு பெண் வந்து எதில் அதிகமாக ப்ரிடாமினண்ட்டாக கான்ஷியஸ்னஸோடு இருக்காங்களோ ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ஆணையும் அவங்க வந்து அந்த லெவலுக்கு வந்து உயர்த்தி ஸோ 2 பேரும் ஸோ இந்த மாதிரி வந்து உயர்ந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னோம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி வர்ற வரிசையில் ஸோ போத் மேன் அண்ட் உமன் தென் கம்ப்ளீட் த மஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் பிரின்சிபல்ஸ் இன் தெம்செல்ஸ் அண்ட் என்டர் இன் டு த டிவைன் எசன்ஸ். ஸோ அப்போ அந்த ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டையுமே வந்து
ஆணும் பெண்ணும் மாறி 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 அவங்களோட கான்சியஸ்னஸ்ல அந்த எனர்ஜியாக வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்து அவங்க வந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து எ மேன் டிராவல்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் டு மென்டல் டு ஆத்மிக் லெவல்ஸ். அப்போ ஒரு ஆண் வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியில் அவங்களோட கான்சியஸ்னஸ் எல்லாமே ஃபிசிக்கல் பாடியில் அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து உடலுக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த உடலுக்கு தேவையான உணவு, ஸோ இந்த உடலுக்கு தேவையான செக்ஸ், இதிலே வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதே இது வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ் எல்லாமே உணர்வுகள் இருக்கிறனால அவங்க அதிகமான முக்கியத்துவத்தை வந்து அவங்க உணர்வுகளுக்கே வந்து கொடுப்பாங்க. உடலுக்கு வந்து மிக குறைவான கவனத்தையும் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதே வந்து போட்டிருக்காங்க. ஸோ a woman travels from emotional to intuitional to monadic levels because of her polarity. A woman has a direct connection with the intuitional plane, but she is not focused in the physical body. For a normal, unmanipulated, non-programmed woman, physical sex is generally not important. ஸோ அப்போ ஒரு டிசிப்ளினாக வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமே செக்ஸ் அந்த பாலுணர்வு சக்தியை பயன்படுத்துவாங்களே தவிர மற்ற நேரங்களில் அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் கான்சியஸ்னஸ் வந்து ஆணை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கிறனால ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் ஃபிசிக்கல் செக்ஸ் ஃபார் சச் அ உமன் மெயின்லி இஸ் டு கிரியேட் அ சில்ட்ரன். அப்போ அந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து செக்ஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தை உருவாக்குறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக அவர்கள் வந்து வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. A sane, healthy woman does not like a man merely because of his sex. She is first attracted to him emotionally. ஏன்னா அவங்க இமோஷனல் கான்சியஸ்னஸ்லேயே இருக்கிறனால அவங்க வந்து உடலை பார்த்து மட்டும் ஒரு ஆணை பார்த்து மயங்க மாட்டாங்க, அல்லது அவங்க கூட வந்து சேர மாட்டாங்க. அவங்களோட உணர்வு நிலை எப்படி இருக்குங்கிறதையும் வந்து பார்ப்பாங்க. She is first attracted to him emotionally, then through his visions, ideas and noble qualities. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட அறிவுத்திறனான அவங்களோட விஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்ககிட்ட என்ன மாதிரியான நோபல் குவாலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்து அவங்கள நோக்கி வந்து கவரப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. Then she considers physical sex as an emotional satisfaction or as a means to have children. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க உணர்வு நிலையிலையும் மனநிலையிலையும் அவங்க வந்து ஒரு திருப்தி அடைந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அந்த ஆணோட வந்து அவங்க உடல் ரீதியான உணவு வந்து வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எதுக்காகவா ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் அதோட இன்டென்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. On the other hand, an average man looks at the body of a woman, never thinking about her emotions or mind. If her body is nice, he wants physical sex because men always look to the physical bodies of women. ஸோ அப்போ அந்த உடல் கான்சியஸ்னஸ்லேயே இருக்கிறனால ஒரு ஆண் வந்து ஒரு பெண் எவ்வளவு உணர்வு ரீதியாக சிறந்தவளாக இருந்தாலும் சரி, அறிவு ரீதியாக சிறந்தவளாக இருந்தாலும் அவங்க அதை எதையுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அழகான உடலை அதை பற்றி மட்டுமே அவங்களோட கவர்ச்சியானது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட உணர்வுகள் எண்ணங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஸோ பிகாஸ் த நார்மல் நேச்சர் ஆஃப் உமன் இஸ் ஃபோக்கஸ் இன் த இமோஷனல். ஸோ இதை நம்ம திருப்பி நம்ம பார்த்துட்டோம். intuitional bodies is attracted to the higher qualities in a man, his ideas, virtues, plans and dreams. ஓகே, ஸோ இது நம்ம திருப்பி பார்த்தோம். ஸோ இங்கேயும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, the purpose of sex is to produce children and to perfect the art of cooperation on all levels. ஸோ அப்போ ஒரு ஆண் கூட சேர்ந்து அவங்க தன்னோட ஃபிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடி, இன்னும் அதர் பாடிஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி ஒரு பேலன்ஸை உருவாக்குறதுக்காக, அந்த பர்பஸ்க்காக தான் அவங்க ஒரு ஆணோட வந்து அவங்க வந்து இணைகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எல்லா லெவல்லையும் அந்த கோஆப்ரேஷனை பெர்ஃபெக்ட் பண்ணுறதா அவங்களோட நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. A healthy woman who is purified from sexual glamours and hypnotic suggestions of sex and who is not bombarded by subliminal suggestions is not manipulated or enslaved by her sexual urges and drives, but rather uses them to have children and to create deeper relations. So again and again திருப்பி அதே தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பியூரிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவர் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு செக்ஷுவல் அர்ஜஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கும் ஆள்படாமல், ஸோ அவங்க வந்து அந்த செக்ஷுவல் பாலியல் உணர்வை ஸோ குழந்தைக்காக மட்டுமே வந்து பயன்படுத்திவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பாலுணர்வு தேவைக்கு அவங்க அதிக ஃபோக்கஸ் இருக்காது. அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெல்தி உமன் நீட் அஃபெக்ஷன்,
love, appreciation, admiration and recognition from their husbands. ஸோ அப்போ ஹெல்தி உமனுக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஒரு அஃபெக்ஷன் வேணும், அவங்களுக்கு அன்பு வேணும், அவங்களுக்கு அப்ரிசியேஷன் பாராட்டுதல்கள் வேணும், அட்மைரேஷன் ஸோ ரசிக்கக்கூடிய தன்மை வேணும், ரெக்கக்னிஷன் ஸோ ரெக்கக்னிஷன்னா அவங்க செய்யக்கூடியதை ஸோ ஆமோதிக்கிறது அல்லது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொண்ட கணவர்களை தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் பாடிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட பாடியோட சிஸ்டமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஸோ அஃபெக்ஷனாக இருக்கிறது, லவ்வபுளாக இருக்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுறது, அட்மைரேஷன், ரெக்கக்னிஷன் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு உடல் உறவு மாதிரி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஒரு இன்டர் கோர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து அவங்களுக்கு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Some doctors have created a word frigidity, so with which they label those women who do not feel the urge for sex. This is an unrighteous, ignorant label for many women who are more normal and healthier than the doctors. So அப்போ பாலுணர்வு மேலே வந்து ஒரு ஆர்வம் இல்லாத பெண்களை ஃப்ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து லேபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது வந்து உண்மை வந்து கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த பாலுணர்வில் வந்து அவங்களுக்கு அதிகமான நாட்டம் வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து உணர்வு ரீதியாகவும் எண்ண ரீதியாகவும் இன்ட்யூஷன்ஸை டெவலப் பண்ணுறத மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஜேர்னி இருக்கும். அவங்களுக்கு வந்து பாலுணர்வு மேலே நாட்டம் இருக்காது. ஆனால் அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாலுணர்வு தன்மையே இல்லாத ஒரு மரத்து போனவங்களா வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து லேபிள் பண்ணுவாங்க. அது வந்து தப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த பாலுணர்வு தேவையை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய தேவையானது வந்து நிறைவு பெற்று விட்டது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இட் இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் ஹெல்தி டு டிசையர் செக்ஸ் ஒன்லி when want a child. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி வந்து ஆயிடுவாங்க. திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் செக்ஸ். ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அதை பயன்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து மாறிடுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So because a man's nature is physically focused and because he is an initiator, a soul warrior, he feels the physical sexual urge much more strongly than a woman. So ஒரு பெண்ணை காட்டிலும் உடல் வேட்கையானது வந்து ஆணுக்கு வந்து அதிகமாக இருக்கும். Who is emotionally and intuitively focused. Men are also more influenced by sexual manipulations of society than women because of their physical focus. So ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் தான் வந்து அந்த செக்ஷுவல் ட்ராப்ல ஈஸியாகவே விழுகிறாங்கன்னா அவங்க எப்போதுமே அந்த ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸில் இருக்கிறனால தான் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ when a man sees a beautiful woman, he wants to make love with her. So one possible cause of that urge is desire to, ஓகே, ஸோ சேம் நம்ம அதை ஆல்ரெடி வந்து நம்ம வந்து படிச்சிட்டோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறது. ஸோ அப்போ அந்த கான்சியஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ உணர்வு ரீதியாக எண்ணங்கள் ரீதியாக டெவலப் பண்ணிக்கணும்னா ஸோ என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு வந்து ஸோ ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எ மேன்ஸ் டியூட்டி இஸ் டு கண்ட்ரோல் ஹிஸ் செக்ஷுவல் டிரைவ்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தட் எனர்ஜி இஸ் இன் ஹையர் கிரியேட்டிவிட்டி. ஸோ வென் அ மேன் யூசஸ் ஹிஸ் செக்ஷுவல் எ மேன்ஸ் டியூட்டி இஸ் டு கண்ட்ரோல் ஹிஸ் செக்ஷுவல் டிரைவ்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தட் எனர்ஜி இன் ஹையர் கிரியேட்டிவிட்டி. ஸோ அப்போ ஒரு ஆணானவர் வந்து தன்னோட செக்ஷுவல் அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். When a man uses his sexual energy in mental and spiritual creations, he does not feel the physical pressure and does not become congested when physical sex is limited to create children. So அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே வந்து தன்னோட மனதை மென்டல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் அட்ஜஸ்ட்டை தூண்டக்கூடிய ஃபிசிக்கல் ப்ரெஷர்லேருந்து அவங்க ரிலீஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க மென்டல் டெவலப்மெண்ட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் அட்ஜஸ்ட் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. த ஹையர் அ மேன்ஸ் ஃபோக்கஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், the greater the charge he transmit to his wife during intercourse from those higher levels. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆணானவர் வந்து தன்னோட கான்ஷியஸ்னஸை வந்து உணர்வுகள் எண்ணங்கள் தாண்டி மேலே அதை தாண்டிய அதுக்கு அடுத்த உணர்வு அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ரைட். So nature did not create an injustice by making man physically focused
and therefore more sexually oriented, while making women emotionally focused and not sexually oriented, expert to create children. ஸோ இது வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை உடல் ரீதியாக பார்த்தாலே ஆசை தூண்டப்படுவதும், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி தூண்டப்படாமல் இருக்கிறதும் வந்து இயற்கை கொடுத்த தண்டனை அப்படின்னு கேட்டால் அது இயற்கை கொடுத்த தண்டனை கிடையாது. ஸோ ஒரு பேலன்ஸ் உருவாக்குறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்களோட உணர்வுகள் எண்ணங்களை அட்ராக்ட் பண்ணி போகிறதும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட உடலை பார்த்து அட்ராக்ட் பண்ணி போகிறது மூலமாக ஒரு பேலன்ஸுக்காக தான் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மனிதன் வந்து அதை தவறாக பயன்படுத்தி ஸோ அதுக்கப்புறம் அதை இயற்கை வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Okay, so it is people who distort the balance of the mechanism and then complain about the creator. So all was created orderly in nature, but people make things disorderly through their glamours அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. Okay, right. So the arguments, conflicts and tensions created by poorly matched sexual relationship or marriage will be non-existent in those couples who have chosen each other in the right way. ஸோ அப்போ நம்ம இப்போ படித்தது லாஸ்ட் செஷனில் படித்தது, அதுக்கு முந்தின செஷனில் படித்தது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கன்சிடர் பண்ணி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸோ அவங்களோட லைஃப்பில் நார்மலாக ஏற்படக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ், கான்ஃப்ளிக்ஸ், டென்ஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து ஸோ திருமணத்துக்கு முன்னாடியே ஸோ டீனேஜர்ஸ் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் அப்படிங்கிறத டோல்கம் சராதர் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸோ தோஸ் கப்புள்ஸ் ஹூ ஆர் ஆன் த சேம் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் and who determine a definite purpose for their marriage, such as creative fusion to give birth to something that who determine a definite purpose for their marriage, such as creative fusion to give birth to something that will benefit humanity, will have no problems with sexual conflict. So tension or congestion அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So they will be அப்ப ஒரு ட்ரூ பர்பஸ் ஆஃப் மேரேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி படித்தோன்னா ஸோ நம்மளாலே வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு உடல் உருவை வைத்து ஒரு குழந்தையை வந்து பெற்றுக்கொள்வது வந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு மனிதனை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் அப்படிங்கிற அந்த பர்பஸை வந்து உணர்ந்து கொள்வாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. So such as creative fusion to give birth to something that will benefit humanity, இந்த மனித சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு உயிரை வந்து கொண்டு வரவரதை வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. will have no problems with sexual conflict, tension or congestion. They will be able to raise the level of their intercourse to the emotional, mental and intuitional planes அப்படிங்கிறத சொல்றாங்க. So because right marriage is a rare phenomenon, so we need to handle our individual situations in the best way possible. ஸோ அந்த ஒரு சரியான திருமணம் அமைகிறதுங்கிறது வந்து அது வந்து அவ்வளோ ஒரு எளிதானது வந்து கிடையாது, அது நிறைய சிக்கல்கள் நிறைந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ வி நீட் டு ஹேண்டில் அவர் இண்டிவிஜுவல் சிச்சுவேஷன்ஸ் இன் பெஸ்ட் வே பாசிபிள். ஸோ அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானதாகவும் அதை வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வந்து வேறு வேறு மாதிரியானதாக வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழெல்லாம் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தரம் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ we need to handle our individual situations in the best way possible, using the law of sacrifice with each other until sublimation occurs. Since people have created complicated lives for themselves, they need a long period of time to gradually redirect their marriage into the right direction and purpose. ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் புரிந்து கொண்டு ஸோ சில சமயங்களில் வந்து நிறையா உறவு சிக்கல்களை போய் மாட்டிக்கிட்டு ஸோ அதுக்கு எதனால அப்படி வந்துச்சு, இதுலேருந்து எப்படி வரணுங்கிறது எதுவுமே தெரியாமல் ஸோ ஒரு ப்ரொலாங்டு ஒரு சிக்கல்களில் போய் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை ஒரு ரீடிசைன் பண்ணுறதுக்கு நிறையா நாட்கள் ஆனது வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து திருமணத்துக்கு முன்னாடியே ஸோ இந்த டோல்கம் சராதர் அவர் எழுதின இந்த செக்ஸ், ஃபேமிலி, உமன் இன் த சொசைட்டி இந்த புக்கை வந்து படித்தோன்னா நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மன வாழ்க்கையை மிகச்சிறந்ததாக அமைத்து கொண்டு இந்த பூமிக்கு வந்து நிறையா சேவை செய்யக்கூடிய நல்ல ஹியூமன் பீயிங்ஸை இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்மளால் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க.
So most marital and sexual relationships have been established on the wrong foundation, and so we must cautiously, carefully handle the situation so as not to destroy more families and relationships. So அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரியாம தான் நம்ம வந்து திருமண வாழ்க்கைங்கிறத வந்து ஒரு தவறான ஒரு ஃபவுண்டேஷன்ல வந்து அதை வந்து எழுப்பிட்டோம். ஸோ அப்போ அதை ரொம்ப அந்த கேர்ஃபுல்லாக இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஸோ பல குடும்பங்கள் வந்து சிதறி போகாமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ வி மஸ்ட் கிராஜுவலி ட்ரை டு ஃபியூஸ் இமோஷனலி வித் அவர் பார்ட்னர்ஸ் ஸோ தட் வி கிரியேட் பியூட்டி அண்ட் ஹார்மனி டுகெதர். அப்போ நம்ம வந்து நம்ம உணர்வு ரீதியாக நம்மளோட வாழ்க்கை துணையோட நம்ம வந்து எப்படி இணைகிறதுங்கிறத நம்ம வந்து இதன் மூலமாக கற்றுக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து கற்றுக்கிறது மூலமாகவும் அதுக்கப்புறம் டு ஃபியூஸ் மென்டலி டு கிரியேட் ஐடியாஸ், பிளான்ஸ், ஒர்க் ஷாப் சர்வீஸ், புக்ஸ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் அதர் மென்டல் சில்ட்ரன் டுகெதர். ஸோ அப்போ அந்த இமோஷனலி ஒன்று சேர்ந்து ஹார்மோனியஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மென்டலியும் நம்ம ஒன்று கலர்ந்து நம்ம நிறைய ஐடியாஸ், பிளான்ஸ் இதெல்லாத்தையும் நம்மளால வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ as we continue to fuse on deeper levels and more spiritual levels, the sexual energy will naturally become sublimated and we will have normal relationships. ஸோ அப்போ ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்க உடல் ரீதியாக மட்டும் வந்து அவங்களோட சிந்தனை வச்சுக்காம அவங்க ரெண்டு பேரோட இமோஷனல் பாடியும் எப்படி நம்ம சிங்க் பண்றது, ரெண்டு பேரோட மென்டல் பாடி நம்ம எப்படி சிங்க் பண்றது, ரெண்டு பேரோட ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் நம்ம எப்படி சிங்க் பண்றங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இந்த புத்தகங்களை படித்து நம்ம தெரிந்து கொண்டு அதை வந்து ஒரு சிங்க்ரனைஸ் வந்து நம்ம பண்ற மூலமா நம்மளோட வாழ்க்கையை வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So in right physical sex, there is an exchange of energies between the subtle bodies of the husband and wife and an impregnation of higher creative seeds in the emotional, mental and intuitional bodies. So அப்போ ஒரு சரியான இன்டர்கோர்ஸ் மூலமாக அவங்க உடல் ரீதியாக மட்டும் இணையாம அவங்களோட உணர்வுகள், எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு ஹையர் கிரியேட்டிவ் சீட்ஸை வந்து தன்னோட எமோஷனல், மென்டல் பாடியில் ஒருத்தருக்கு ஒருத்தரோட பாடிஸில் அதை பிளான்டிங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? So periodic intercourse has the purpose of tuning in and organizing the bodies of man and woman as well as discharging accumulated sexual stimulants, thus increasing harmony. So அப்போ பீரியாடிக்கலாக இன்டர்கோர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சுக்கிறது மூலமாக இந்த பிசிக்கல் பாடியில் ஏற்பட்ட அந்த இது சம்பந்தப்பட்ட எண்ணங்களால உணர்வுகளால் ஏற்பட்ட அந்த கன்ஜஷன்ஸ் எல்லாத்தையுமே சிதைச்சு அதை தன்னோட எல்லா உடல்கள்லையும் அதை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து பண்ண முடியும். பண்ணும்போது அந்த செக்ஸ் எனர்ஜியானது வந்து ஒரு ஹையர் கிரியேட்டிவ் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதா சப்ளிமேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நிலை நமக்கு வரும்போது அதற்கப்புறமா வந்து நமக்கு வந்து பாலுணர்வு சக்தி மேல வந்து நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. ஏன்னா ஸோ அந்த சக்திகள் எல்லாமே வந்து உயர்ந்த சக்திகளாக நம்ம உடலோட உடலா அது ஒன்று கலந்து விடும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சாப்டர் முடிக்கும் போது டோர்க்கம் என்ன முடிக்கிறாங்க? The sexual problem is a major problem of a world. It must be dealt with very intelligently and wisely using broad-mindedness without judging or forcing the issues. ஸோ அப்போ இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் புத்திசாலித்தனமாகவும் அதை வந்து நம்ம வந்து அது எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அதை நம்ம டீல் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்மளால் வந்து ஒரு உதவி செய்ய முடியும், ஒளி ஏற்ற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த மிஸ்டரி ஆஃப் த உமன்ஹுட் அண்ட் செக்ஸ்ஹுட் சாப்டர் வந்து டவுர்கம் சார் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த புக் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 560 பேஜஸ், மிகப்பெரிய புஸ்தகம். நம்ம இவ்வளோயே நம்ம படிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். நம்ம வாரத்துக்கு 2 கோர்ஸ், 2 வாரத்துக்கு 2 தடவை 1 hour மட்டும் வச்சோன்னா ஒரு 3 years ஆகும் இந்த புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக ஒரு 4 months வீக்லி ட்வைஸ் வந்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம படித்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புக்கோட ஸ்டடியை தான் நாங்கள் வந்து எவ்ரிடே மார்னிங் 5:30 to 6:30 இங்கிலீஷில் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து அடுத்தாப்பில் வர்ற டியூஸ்டே வந்து இதே புக்கில் வந்து வேற இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சாப்டரோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச்.